ஆக்ரா டு சண்டிகர் போகலான்னு பிளானு. 7:30 மணிக்கு தான் இது சன் செட்டே ஆகுது. யமுனா எக்ஸ்பிரஸ் வே போய் ஏற போகிறோம். 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுறோங்க. வெல்கம் டு யமுனா எக்ஸ்பிரஸ் வே. டிடிஎஸ் ப்ரோ இங்கே தான் குண்டா வாங்கினாப்புல. இங்கே வந்து பைக்குக்கு நம்ம டோல் பே பண்ணோம். இல்லிக்குள்ளே வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றுன்ற வரலாறு வரக்கூடாது. பெட்ரோல் 94 ரூபா. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்தியா கேட். ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. Hey guys, welcome back to our channel Mr. Artist. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு லடாக் ட்ரிப்பில் நம்ம வந்து இப்போ ஆக்ராவில் ஸ்டே பண்ணியிருக்கோம். டே 6ங்க. நேற்று வந்து நம்ம ஆக்ராவில் சுற்றி பார்த்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ராஸ்மின்னு சொல்லிட்டு நல்ல ஹோட்டல். நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த ஹோட்டலை நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 400 மீட்டரே நமக்கு தாஜ்மஹால் வந்துடும். ஸோ அங்கேயே பார்த்துக்கலாம். மேலே மாடியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா நைட்டு வியூ தெரியும். தாஜ்மஹால் செம்மையாக இருந்துச்சு நேற்று உள்ள வியூவு. நான் போன வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஒன் டைம். நான் மேலே உங்களுக்கு ஐக்கானில் தரேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்ரா டு சண்டிகர் போகலான்னு பிளானு. டெல்லி வழியாக போக போகிறோம். டெல்லி உள்ளே போயிட்டு அந்த ரெட் ஃபோர்ட்டு அப்புறம் இந்தியா கேட்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். சண்டிகர் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வரப்போன்னு தெரில. ஒரு 600 கிலோமீட்டர்ஸு எப்படி ட்ரைவ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் இதாக எனக்கு தெரியல. ஸோ அப்படியே நம்மள்ட்ட போக பேசுகிறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போன்ற ஒரு நம்பிக்கை சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, ஓகேவா? ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன். ஃபுல்லி லோடு. ஸோ கைஸ் நான் அவங்கள்ட்ட போக பேசுகிறேன். ஓகே. ஹே கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து 706 706 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து பத்தாங்கோட் அப்படின்ற ஒரு ஊருக்கு சண்டிகரை தாண்டி அது வரும். நம்ம ஏன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணுறோம்னா அடுத்த நாள் நம்ம அங்கேருந்து ஸ்ரீநகர் போயிடலாம். நம்ம சீக்கிரமாக டேஸை கவர் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை. அப்பாடா ஸ்டார்ட் ஆகிட்டேன்டா. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:24. ஹோட்டல் நல்ல ஹோட்டலுங்க. இது வரைக்கும் இந்த ஹோட்டலையும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 400 கிலோமீட்டரில் உங்களுக்கு இது வந்துடுது தாஜ்மஹால். கரெக்டாக 400 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு தாஜ்மஹால் வந்துடும். நைட்டு வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. நான் நேற்று வீடியோ பார்த்தாலும் சரி பரவாயில்ல, நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வியூவை மட்டும். நைட்டு அங்கே மேலே ஒரு இது ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது ஹோட்டலுக்கு மேலே. அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அங்கே தாஜ்மஹாலில். இங்கே வந்து 7:30 மணிக்கு தான் இது சன் செட்டே ஆகுது. அது வரைக்கும் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது சன்னு. இது வானமே ஸ்கையே செம்மையாக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு ஸ்டோனுக்கும் தாஜ்மஹாலை பார்க்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவுட்டர்லாம் போய் புக் பண்ணிக்காதீங்க ரூமை. அதாவது வரீங்கன்னா இங்கே வந்து ஹாஸ்டல் ரூமு எல்லாமே இதுக்கு நியர்பையில் இருக்குது. ஜோய்ஸ் ஹாஸ்டல் நிறையா இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது நிறையா. நீங்கள் கரெக்டாக தாஜ்மஹாலுக்கு நியர் உள்ள மாதிரி செய்து புக் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. நான் ஏன் ஹாஸ்டல் பக்கம் போகிறேன்னா ஹாஸ்டலில் பார்க்கிங் இல்லாமல் வச்சுருக்காங்க. பார்க்கிங் இருந்தால் கண்டிப்பாக நான் ஹாஸ்டல் தான் புக் பண்ணியிருப்பேன். எனக்கு பேமெண்ட்டும் கம்மியாக வந்திருக்கும். பார்க்கிங் இல்லாதனால பண்ணலைங்க. ஏன்னா நம்ம பைக்கு பார்க்கிங் இல்லாமல் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. ஏன்னா இங்கே வந்து எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால் பார்க்கிங் மஸ்ட்டுன்றதுனால நான் பார்க்கிங் பண்ணியான்றதுக்காக தான் அந்த ரூம் புக் பண்ணேன். ரூம் ஓகே தாங்க, அந்த பட்ஜெட்டுக்கு அது ஓகே, எந்த தொல்லையும் இல்லை. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பைக்கை அடிக்கடி மாற்றி விட்டுக்கிட்டு கரெக்டாக செக் பண்ணிருந்தானுங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபோன் ஓகே, கேமரா ஓகே, ரூமில் எதுவும் இல்லை, இதுலேயும் இல்லை. ஓகே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வே போய் ஏற போகிறோம். அந்த எக்ஸ்பிரஸ் வந்து நிறையா வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த டைம் நம்மளும் இப்போது இங்கே போக போகிறோம். அதில் எப்போ நான் வந்து 4th டே அன்றைக்கி இங்கே ஆக்ரா வந்தேங்க. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் நான் வந்து ஜஸ்ட் எப்படி சொல்கிறது 5:30 மணிக்கு போனேன் தாஜ்மஹால் பார்க்க. வந்துட்டேன் ஒரு 8 மணிக்கெலாம் ரூமுக்கு வந்துட்டேங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணுற அவசியம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் நைட்டு மட்டும் எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு வந்து தாஜ்மஹால் பார்த்து நீங்கள் திருப்பி காலைல 10 11 கிளம்பிடலாம். ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தால் கூட. நான் ஏன் ஸ்டே பண்ணேன்னா வீடியோலாம் எடிட் பண்ண வேண்டியிருக்கேன். அதான் நான் 1 டே எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மார்னிங் கிளம்பி நைட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு மார்னிங் டே ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு நைட்டு ஃபுல் படுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சீக்கிரம் தான் கவர் பண்ணியிருக்கோம். எல்லோரும் 5 டேஸில் தான் இங்கேருந்து போவாங்க. இதில் லடாக்கு ஆக்சுவலாக ஜம்முவே 5 days 6 days தான் போய் ரீச் பண்ணுவாங்க. நம்ம வந்து 4th டேவே ரீச் பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். ஒரு நாள் ஸ்டே பொறுத்து ஒரு நேவே ஸ்டே மட்டும் பண்ணதுனால நல்லா உட்காந்து எல்லா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. இனிமேல் லேயில் போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம்ல, அந்த டைமில் ஏதாவது வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலான்ட்டு. இந்த இடத்துல ஏதோ ஒரு வைப்ரேஷன் சவுண்டு கேட்குதுங்க நேற்றுலேருந்து இன்ஜின் பக்கத்தில். அது என்ன சவுண்டுன்னே புரியல. அதெல்லாம் அந்த 66 ஸ்பீடில் ரொம்ப தெரில. அதுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போனோம்னா அந்த ஸ்பீடு தெரியுது வைப்ரேஷனு.
நான் ஏதோ நேற்று நைட்டு உட்காந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், நேற்றுலேருந்து முடியவே இல்லை. நம்ம வந்து ஆக்ரா வந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா ரோடை பற்றி சொல்லியிருந்துருப்பேன். வேலை ஒஸ்ட்டு. அந்த ரோட்டில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டரில் வந்து 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுறோங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்குள்ளே போயிட்டு உத்தரப்பிரதேஷ் வரும், அதாவது ஆக்ரா வரும். ஸோ அதனால தான் நமக்கு அத்தனை செக் போஸ்ட்டு ஆளுங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தானுங்க. ஐயோ கஷ்டம் ரோடா அது. செம்ம காண்டாயிடுச்சிங்க எனக்கு உள்ளதுலேயே. ஃபுட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆனால் இங்கெல்லாம் அதுவும் நான் ஸ்டே பண்ணது வந்து நல்லா அந்த அங்கே உள்ளேவா ஃபுல்லாக எல்லாமே ரேட்டு காஸ்ட்லி தான். ஒரே ஒரு தாவா தான் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஃபுட்டு எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. என்னன்னா சிக்கன் ரைஸ் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னு பார்த்தா சிக்கன் ரைஸு 300 சொல்கிறானுங்க. ஐயோ அப்படின்ட்டு ஒரு நாள் நைட்டு நேற்று முந்தாள் நைட்டு, அதாவது ஆக்ரா வந்த அன்றைக்கி நைட்டு சிக்கன் ரைஸ் போய் சாப்பிட்டுக்கிட்டேன். அவன் 300 பிடிக்கிட்டு விட்டான்ட்ட. அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. சரி அதுக்கப்புறத்துலேருந்து தாலி சாப்பிட்டு பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் இன்றைக்கி நைட்டு ஆலு புரோட்டா சாப்பிட்டேன். ஆமாம் ஆலு புரோட்டா சாப்பிட்டேன். அது ஒரு குட்டி வந்து ஒரு புரோட்டா கொடுத்து 60 ரூபா பிடிக்கிட்டானுங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு மாதிரி வராது போல. மினிமம் அமௌண்ட் இருந்தாலே ஃபுல்லாக சாப்பிட முடியும் நம்மளால். ஆனால் இங்கே மேக்ஸிமம் இருந்தாலுமே வயிறு ஃபுல்லாகாது போல். கஷ்டம். தமிழ்நாடு தாங்க வேறு லெவலு. யாருப்பா அது? யாரோட ஸ்டாச்சுவும் இருக்குது. ஓகே டன். லெஃப்ட் எடுத்தோம்னா டெல்லி இதில் தான் போக போகிறோம். இது ஒரு ஹைவே. யமுனா எக்ஸ்பிரஸ் வே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னர் ரிங் ரோடு அப்படின்னு போட்டிருக்கு இந்த ரோடு. கூட முடியுது. செம்ம ஹாட்டாக இருக்குது. ஆனால் ஆக்ரா ஏன்னா ஓகே தான். மழை பெய்யாமல் இருந்தாலும் சந்தோஷங்க எனக்கு. ஏன்னா மழை பெஞ்சால் நம்மளால் நார்மலாக கூட விளாக் பண்ண முடியாது, ரைடும் பண்ண முடியாது. ஷூ நனைஞ்சி நான் நனைஞ்சி. ஐயோ அதுக்கு இது ஓகே தான். மழை பெய்யறதுக்கு வெயில் அடித்தா கூட ஓகே தான், நமக்கு ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 4th அன்னைக்கு முடியுதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 1 வருஷம் தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துருந்தா அப்படி இல்லைங்க. தேர்ட் பார்ட்டியும் சேர்த்து 5 வருஷம் தான் போட்டிருக்கானுங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ உடனே அது இன்சூரன்ஸ் போகணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட இதுதான் கம்மியாகும். அதனால அங்கே கீழே வந்து எதுவும் கிளைம் பண்ண போகிறதெல்லாம் நினைக்கிறேன், தெரில. சொல்ல அதை நான் பண்ணல. அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, அதாவது இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26 இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 ஜூலை. நம்ம வந்து இது அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4 வரைக்கும் எனக்கு இது இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. நான் இங்கே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே என்ன சொன்னானுங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, நம்ம புது வண்டி ஆல்ரெடி 1 இயர் ஃபுல்லாக கொடுத்துருவாங்களாமா ஆல்ரெடி அவங்களே. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த்து எக்ஸ்டெண்ட் இருக்குமா. நம்ம 1 மந்த் கழிச்சு கூட 1 மந்த்துக்குள்ளே கூட நம்ம எடுத்துக்கலாமா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போங்க அப்படி சொன்னாங்க. ஓகே டன்னு அப்படி சொன்ன வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு நினச்சி விட்டேன். நேற்று போய் சிம்மு சேஞ்ச் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நான் போனேன் ஜியோ ஸ்டோருக்கு நியர்பையில். அங்கே போய் கேட்டால் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. லோக்கல் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் இதே நான் சொன்னேன், அதெல்லாம் ஊரில் பண்ணலை, நான் இப்போ லடாக் போகிறேன், எனக்கு அங்கே போய் பாய் பண்ணுறதுக்கு போகிறேன், இங்கே பண்ணிட்டு போனால் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சேன், ரேட்டு எனக்கு கம்மும் சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே டன் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நானும் பண்ணி கொடுத்துட்டானுங்க. அப்பா சந்தோஷம்னு விட்டேன். ஆக்சுவலாக வந்து அக்ரா லக்னோ வந்து இப்படி போகுது, ரைட் சைடில் போயிட்டுருக்கு. நம்ம நேராக போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம போனால் இப்போ நமக்கு யமுனா எக்ஸ்பிரஸ் போகும் போல இருக்கு நம்ம. ஓகே ஜியோ ஸ்டோருக்கு போயிருந்தேன்னா அவனுக்கு வந்து சரி ஓகேங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ரீபெய்டு டு போஸ்ட்பெய்டு. ஆனால் நான் ஆல்ரெடி 2 சிம் வச்சுருக்கேன். ஒன்று மெயின் சிம்மு, ஒன்று சிம்மா வச்சுருக்கேன், டம்மி சிம்மு மாதிரி. அதுதான் அதை ஜியோவாக தான் வச்சுருக்கேன். அதை நான் போஸ்ட்பெய்டாக மாற்றிக்கலாம், திரும்பி ஊருக்கு போய்ட்டு நான் ப்ரீபெய்டில் கொடுத்துட்டோம்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணலான்னு போனேன். ஃபஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் நியூ சிம்மே பை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் கேட்க போனேன். ஏன்னா இதில் வந்து லடாக் லேயில் வந்து காசு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ப்ரோ சொன்னாப்பில். சார் ஃபஸ்ட்டு நம்ம லடாக் போகிறோன்னு சொன்னதுலேருந்து நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் தான் சொன்னார், சிம்மு எங்கேயோ சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ, அங்கே வந்தால் காசு அதிகம், டெபாசிட் அமௌண்ட் அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தேங்க்யூ ப்ரோ, வீடியோ பார்ப்பீங்க நம்புகிறேன். நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நல்லாயிருக்கு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. செயின் லூப் பண்ணாங்க, செயின் லூப் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கேன். இப்போ தான் செயினை க்ளீன் பண்ணிட்டு பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வாய்ப்பு இல்லை போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது செயின். சரி ஓகே பரவாயில்ல, செயின் லூப் பண்ணிட்டேன், இதே போதும் தாங்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறேனோ அந்த ஸ்டே பண்ண இடத்துல கண்டிப்பாக பண்ணிடுவேன். இப்போ 82ல் போயிட்டுருக்கேன். வாய்ஸ் எந்தளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரில. ஸோ அதை டெஸ்ட் பண்ணலாம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்பா
1 2 3 4 5 6 லைன் ரோடுங்க. வாரா மாதிரி இருக்குல்ல, ஆனால் கம்மியாயிடுச்சு. 3 லைன் ரோடாக மாறிடுச்சு. நன்றி, மீண்டும் வருக. வெல்கம் டு யமுனா எக்ஸ்பிரஸ் வே. வாவ், இதாங்க இது. அந்த பக்கம் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் ஹிந்தியில் இருக்குது. நான் அந்த போர்டை பார்க்கறது தான் கண்டுபிடிச்சேன். ஃபைனலி ஐ எம் இன் எக்ஸ்பிரஸ் வே. நம்ம தலைவர் டிடிஎஸ் ப்ரோ இங்கே தான் உண்டை வாங்கினாப்புல. உண்டை வாங்கினா மீன்ஸ் அவர் போன ஸ்பீடு இந்த ரோட்டில் போனப்போ தான் பிடிச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸை போட்டு விட்டு சாவடிச்சாங்க அவரை, பாவம். இந்த பைக்கு இதோ நேராக ஆப்போசிட். அப்போ நேராக போனோம்னா பைக்குக்குள்ளது இருக்குதுங்க. இங்கே வந்து பைக்குக்கு நம்ம டோல் பே பண்ணணும். ஆனால் ஜிபே இருக்கான்னு தெரில. ஐ திங்க் ஜிபே இஸ் நாட் அக்செப்டடுன்னு நினைக்கிறேன். டூ வீலர் டிராக்டர் 85. நொய்டா, மதுரா, பல்வால், நொய்டா 85. ஓ, இது நம்மள்ட்ட வண்டி தள்ளவே முடியாது. ஹவு மச் பையா? டெல்லி 245. टोल गए आगे हाँ 2 ओके पर्ची यही पास होनी है सेम தான் पैसा ना ஓகே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 245ங்க. இது வந்து மொத்தம் இதுக்கு அப்புறம் கண்டினியூ 2 டோல் வருமா எல்லாத்துக்கும் சேர்த்து 85 கரெக்டு தான். ஒரு டோலில் இது கிராஸ் பண்ணுறதுக்கு 85 ருபீஸு. வாவ், அதிகம் இல்லை? அதிகமாக ஓகே தான். வண்டி ஓட்டும்போது தெரில, இது நிற்கும்போது வண்டி வைப்ரேஷன் வரலங்க. போகலாம். டிக்கெட்டு பறந்துட போகுது. அதில் நான் அவ்வளோ வச்சுருக்கேன். லாஸ்ட்டு அந்த வால்பாறை, அதிரப்பள்ளி, மூணார் போன ட்ரிப் போடுறதுலாம் நிறையா இருக்குது. போகலாங்க, கிளம்புவோமா? இதே பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்ரு டெல்லி. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. ஒரு 10 o'clock பிஃபோர்லாம் டெல்லி போகிற மாதிரி நான் போகணும். நான் இங்கேருந்து இப்போ அடித்து பிடிச்சிட்டு போகிறேன் வண்டியை. ஏன்னா அப்போ தான் நான் உள்ளே போய் டிராஃபிக் இல்லாமல் பார்த்துட்டு வெளில வர முடியும் எல்லாத்தையும். நீங்கள் சண்டே ஓகே தான், டிராஃபிக் இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். பெட்ரோல் ஆக்சுவலாக இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் இதுக்குள்ளே நுழைய போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மாதிரி ஏதாவது டேங்க் ஃபில் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் சர்வீஸ் ரோடு இறங்கி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த இதில் வந்து மேலே வராது. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். திருப்பி நீங்கள் சுற்றிக்கிட்டுலாம் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க பைக்கில். ஏன்னா எனக்கே நேற்று அந்த பிரதர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொன்னார்ல எனக்கு அந்த ரூட் மேப் எப்படி சொல்கிறாருன்ட்டு. ஸோ அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, அட்ஜஸ்ட் நல்லா கேட்டுக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அவர் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்கும் தரலங்க. நான் எப்படி சொல்கிறது, 150 வரைக்கும் நல்லா க்ரூஸ் பண்ண முடியும் இந்த இதில். ஏன்னா அந்த பின்னாடி பேக்கேஜ் டாப் பாக்ஸ் தான் நம்ம ஒரு பக்கம் பின்னாடி இழுக்குது. 150க்கு மேலே போக மாட்டேங்குங்க வண்டி. நானும் டாப் ஸ்பீட் செக் பண்ணலான்னு பார்க்குறேன், போகுமா? ஓகே, செகண்ட் கிலேருந்து எடுக்க போகிறேன்.
157 வரைக்கும் தான் ஏறுது இந்த வண்டி. ஏன்னா ஃபுல் லோடில் இருக்குது வண்டி. பின்னாடி டாப் பாக்ஸே காற்ற நம்ம இழுக்கும் ஃபுல்லாக. ஸோ அதனால் 150க்கு மேலே ஒரு பாயிண்ட் ஏறலனால. செகண்ட் டோல்கேட். வேர் இஸ் த பைக்? யா, ஒரு 285 ரூபா சீட்டை எவ்வளோ கசக்க முடியுமோ கசக்கி வச்சுருக்கேன் உள்ளே. வேற எங்கேயும் வைக்க இடம் இல்லைங்க, வச்சு திருப்பி எடுக்க முடியாது. நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோமா? யமுனா எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ஸ்டோரியில். ஐயோ கிழிஞ்சிரும் போலையே அதுக்குள்ளே. பார்த்து ஏட்ரா. இல்லை, இது நம்ம பஸ்ஸில் வைப்போம் சேஃப்டியாக. 285 ரூபா ஒத்து உள்ளது. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெல்லிக்கு வந்து இன்னும் 95 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு அரக்கனை இதுக்குள்ளே தான் ஓட்டி பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். வா, என்னடா வாங்கி 100லேயே தான் போகிறோமேன்னு பார்த்தா இந்த ரோட்டில் 130க்கு இறங்கி போக மாட்டேது வண்டி. எனக்கே போர் அடிக்குது 130க்கு கீழே போனோம்னா. ஏன்னா இது ஸ்பீட் லிமிட்டே 100ன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ காருக்கு 100 போட்டிருக்காங்க, அப்போ பைக்கு சேம் அதே தான். ஸ்பீட் லிமிட்டு 100. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பஸ்ஸுவே 100 போகுதுங்க. பஸ்ஸே 100க்கு மேலே போயிட்டுருக்கு சொல்ல போனால். இங்கே இந்த வண்டியை நம்ம அவ்வளோ பொறுமையாக ஓட்டணும் போது வாய்ப்பே இல்லை. அதுவும் இங்கே போர் அடிக்குது ஒரு 120 போகிறதுக்கே இந்த ரோட்டில். சரி, நான் ஒரு 125 என்ன முடியலனால அங்கே அது போகிறதுக்கு. ஏன்னா அதுவே கம்மியாக உள்ள மாதிரி தெரியுது இந்த ரோட்டில் ஸ்பீடு. சரி, முடிஞ்ச வரைக்கும் 125. நான் இது க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் 125 போட்டு நான் மட்டும் விட்டுருவேன். இந்த கையில் ஓடிட்டு இருந்திருப்பேன். நம்ம இதில் இருக்கோமா, இறக்கம் ஏற்றம் வரும்போது நமக்கு ஸ்பீடு தானாக ஹையாகி டவுன் ஆகுது. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியலை. பட் சூப்பராக இருக்குது இந்த ரோடு. 6 அளவில் எப்படி சொல்கிறது, நான் விட்டா அரை மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் இருக்க ஸ்பீடை திருவிக்கிட்டு போயிடலாம் இருக்கு. 120 கிலோமீட்டர் அசால்ட்டாக அந்தளவுக்கு இருக்குது ரோடு. இங்கேருந்து கரெக்டாக 95 கிலோமீட்டருக்கு இருக்குது இந்த லைனு. ஸோ அது போயிட்டோம்னா அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் ஒரு லைனில். டிஎன்டி சம்திங், ஆமாம், டெல்லி ஹைவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் உள்ள டிஎன்டின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் இருக்காக நம்ம ரெட் ஃபோர்ட்டு அப்புறம் இந்தியா கேட்லாம் பார்க்க முடியும். நான் பார்த்ததே கிடையாது. காய்ஸ், யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை நம்மளோட லாஸ்ட் டோல்கேட்டுங்க. மாடி இதுதான் கடைசி டோல்கேட்டு. இதை தாண்டி நம்ம அப்படியே போயிடுவோம். எங்கடா இருக்குது பைக் லேனு, கார் லேனு? இந்த இருக்குப்பா பைக் லேனு. காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை தான் இருக்கும். ஸோ நமக்கு இதோட லாஸ்ட் டோல்கேட்டுங்க. மொத்தம் 3 டோல் வரும்னு சொல்லியிருப்பேன். 285 பே பண்ணிவிட்டு இது லாஸ்ட் டோல். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்து நம்ம டெல்லி ரீச் ஆகிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்றதுக்காக பைக்கை பார்த்தீங்களா. ஆனால் இந்த அரக்கனை நான் 130ல் ஒரு 140 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூவாக க்ரூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த ரோட்டில் தாங்க. செம்ம வேறு லெவலு. 130 குறையில 130ல் பிடிச்ச நான் வண்டியை அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு நம்மள இங்கே. அதுவும் இந்த எக்ஸ்பிரஸ் வேல மட்டும்தான் அப்படி முடியும். கண்டினியூவாக ரோடு இருக்கிறதுனால 6 லைன் ரோடு. ஸோ இட்ஸ் த பாசிபிள் டு திஸ் ரோடு. ஸோ நம்ம அப்படியே டெல்லி நோக்கி பயணம் மேற்கொள்ள போகிறோம். போவோம், போயிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 563 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. டெல்லி வந்து கரெக்டாக 38 கிலோமீட்டரில் நம்ம டெல்லிக்குள்ளே ரீச் ஆகிடுவோங்க. டெல்லிக்குள்ளே ரீச் ஆகிட்டு அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளில போகலாம். ரெட் ஃபோர்ட்டு, இந்தியன் கேட்லாம். 8:10 டைமு. ஓகே, நினச்சதை விட முன்னாடி வந்திருக்கோம். 10 மணிக்குள்ளே தான் அங்கே போகணும்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 9:30க்கெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வெளில ஓடி வந்துடணும். ஏன்னா அந்த டிராஃபிக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்க, மண்டை காஞ்சிரும் சத்தியமாக. அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும் இன்னைக்கு. டெல்லிக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் இந்தியாவோட தலைமை இடம் இல்லையா. நேராக போக சொல்லுது நம்மள. இந்த ஆன்டிக் லுக்கில் இருக்குது பாருங்கள். எல்லாம் கல்லெல்லாம் பார்த்தீங்களா லெஃப்டில். டெல்லிக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெல்லிக்குள்ளே வரேன் நான். வா, என்னப்பா இடம் அது, செம்மையாக இருக்குது பில்டிங்கு. ஆனால் இதெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு உண்டு போல, டிக்கெட் கவுண்டர்லாம் போட்டிருக்கு. ஆனால் விசிட் பண்ண போகிறதில்ல. நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா இன்னும் 11 கிலோமீட்டரில் நமக்கு இந்தியா கேட் வந்துடும். பெட்ரோல் பங்க் மட்டும் கொடுங்கடா போதும். வா, என்னங்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ரோடு. இவ்வளோ இது மரங்கள் வச்சுமா அவ்வளோ ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பொல்யூஷன் வருதுன்னு சொல்கிறாங்க.
ஐ திங்க் கார்பன் டை ஆக்சைடை வந்து மரம் எடுத்துக்கும்ல, அப்படி இருந்தாலும் எடுத்துக்கணும். அப்போ அவ்வளோ எடுத்துமே இங்கே அவ்வளோ பொல்யூஷன் இருக்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ வண்டி போகுதுன்ட்டுங்க. வண்டி ஆனால் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆக போகுது. நான் இன்றைக்கி சம்பவம் பண்ண போகிறேன், அது மாதிரி எனக்கு புரியுது நல்லா. ஆனால் லைனில் பெட்ரோல் பங்கே இல்லை. டே கட்டிட்டு போயா டே சாரா, தயவுசெய்து அழைச்சிட்டு போயிடுறீங்க கொஞ்சம் பெட்ரோல் பங்க் வரைக்கும். ஒரு பெரிய கும்பிடுறேன் உனக்கு. நான் டேங்க் ஃபுல் பண்ணுறேன், உன்னை தழும்பு உனக்கு டேங்க் ஃபுல் பண்ணுறேன். தயவுசெய்து நான் அழைச்சிட்டு போயிடு. எவ்வளோ பெரிய ஆறு. எப்படி போக போகிறேன்னு தெரியலை என்ன பண்ண போகிறேன்னு புரியலை. பெட்ரோலு நின்றுடுச்சுன்னா நான் வண்டியை தள்ள முடியாது, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை. சங்குதான் கனட்டா சங்குதான். யாரில் தள்ள போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன். இன்னும் 9.6 கிலோமீட்டர் இருக்குது. செல்லக்குட்டி போவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டெல்லிக்குள்ளே வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றுன்ற வரலாறு வரக்கூடாது, பெரிய தப்பாக போயிடும். எதுவும் தமிழ்நாட்டுக்காரன் வந்து நின்றுன்ற வரலாறு வரவே கூடாது. வேர் இஸ் பெட்ரோல் பங்க்? ஏலே பெட்ரோல் பங்க் அவாடா இருக்காடா அப்பாடா இருக்குடா சாமி. ஹச்பி சந்தோஷம்டா தலைவா. ஆனால் இவ்வளோ கூட்டமா? எதாடி ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இங்கே எவ்வளோ லிட்ரு பார்ப்போமா? வாவ், 102 ரூபா பவரு. ஏங்க பெட்ரோல் 94 ரூபா, பவர் வந்து 102 ரூபா. எப்பட்றா அது சாத்தியம்? டெல்லியில் நார்மல் வந்து 94 ரூபாயும் பவர் வந்து 102 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்களா? வாரா மாதிரி போடு. இப்படிலாம் இருந்தால் நான் எல்லாத்தையும் டேங்க் ஃபில் பண்ணிட்டுலாம் கிளம்புவேன். நான் நம்பவே முடியல. 94 ரூபா நார்மலு, நம்ம ஊரில் 100 ரூபாய்க்கு நிற்கிது. 1524 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 14 லிட்ரு 87 பைசா 87 ml பிடிச்சிருக்கு. அப்பாடா சொன்னேன்னா இல்லைங்களா, 1/2 லிட்ரு தான் கடந்திருக்கு டேங்க்லேயே. சுற்றல அந்தளவுக்கு சுற்றிருக்கேன். ஏன்னா பெட்ரோல் பங்க் கூட்டமே இல்லை பார்த்தீங்களா. ஓகே, ஃபைனலி டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், ரொம்பலாம் வெளில போகல, சிட்டியை விட்டு உள்ளே தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7.7 கிலோமீட்ரு. சேம் இதே ஹைவே, தான். போயிட்டு யூட்டன் ஒரு 800 மீட்டரில் யூட்டன் கேட்குது. யூட்டன் எடுத்துட்டோம்னா சேம் இதே ரூட்டு தான். நேராக போனால் இந்தியா கேட்டு தான் போவோம். ஓகே, சிட்டிக்குள்ளே சுற்றின மாதிரியும் ஆயிடுச்சு, பெட்ரோல் போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. சொல்லுவேல நீ சொல்லுவ, உனக்கு என்ன கொழுப்பான்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது, நேரம் போய் சேர்ந்துருப்பாங்க இந்தியா கேட்டுக்கு. பெட்ரோல் போடாததுனால ஊருக்குள்ளே வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே ஃபுல் செக்யூர். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் செக்யூரில் இருக்கும். ஓரளவுக்கு ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்குது ஊர். பெட்ரோல் பங்கில் கூட்டம் இல்லை, பெட்ரோலு கம்மியாக இருக்குது ரேட்டு. என்ன நடக்குது டெல்லியில்? ஐ டோன்ட் நோ. என்னப்பா அது, டாய்லெட்டா? இங்கே தான் நம்ம யூட்டன் எடுக்கணும். ஐயோ, குட்டி பையன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஐயோ, இது வந்து இந்தியா கேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு மேப்பில். ஐ திங்க் ரைட் சைடு சென்டராக இந்தியா கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்க்குற இடம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அப்பா ஃபுல் ஒன் வே. வேர் இஸ் இந்தியா கேட்? ரைட், எனக்கு ரைட்டில் இருக்குது இந்தியா கேட்டு. ஃபைனலி இந்தியா கேட்டை பார்த்துட்டோம். டனக்கா எனக்கு ரைட் சைடில் இந்தியா கேட். நிற்க முடியுமோ? அப்பாடா நிறுத்தலாம்டா சாமி.
ஃபைனலி ஐ எம் இன் இந்தியா கேட். வாவ், நிற்போம் அப்படியே. ஏ காய்ஸ், ஃபைனலி நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அதுக்கு அடையாளம் ஒன்று காட்டணுமா? பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்தியா கேட். நான் வந்து டெல்லிக்கே ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அப்படியே நம்ம பைக்கை நிற்க வச்சு இந்தியா கேட்டை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போகலான்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அங்கே பார்லிமெண்ட்டும் சேர்த்து தெரியுதா? ஐ திங்க் இது பார்லிமெண்ட் தான் நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரில. ஓகே, இதுதான் பார்லிமெண்ட்டோ இல்லை ரெட் ஃபோர்ட் அங்கே இருக்குது, இது என்னன்னு தெரியலைங்க. நான் எனக்கு மேப்பில் பார்த்து சொல்கிறேன். முன்ன பின்ன டெல்லி வந்து தான் தெரியும் இது என்ன ஏதுன்ட்டு, நம்ம தான் வரவே இல்லையே. இருங்க நான் மேப் பார்க்குறேன். இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியில் மட்டும் பார்த்ததை கடைசியில் நேரில் பார்த்துட்டேன். ஸோ கைஸ், அப்படியே போயிட்டு ரெட் ஃபோர்ட் இதே போகிற வழி தான் இருக்குது. ரெட் ஃபோர்ட்டையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம சண்டிகர் நோக்கி போக வேண்டியதான். ஆக்சுவலாக டெல்லிக்குள்ளே வரணுன்றது பிளான் பண்ணதே ஒரு வழியாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. பைக் எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக இந்தியா கேட்டையும் பார்லிமெண்ட்டையும் பார்த்துட்டு கிளம்புறோம். பார்லிமெண்ட்டை கிட்டலாம் போய் பார்க்கணுன்னு போய்க்க எனக்கு தோணலை. ஒரு நாள் வரும் கிட்ட போய் பார்க்குறதுக்கு, அப்போ போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புவோம். அப்படியே இப்போ எங்கே போக போகிறோம்னா, இங்கேருந்து நம்ம அந்த பதங்காட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டிகர் தாண்டி ஒரு ஊர் வரும். அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு ஸ்ரீநகர் பார்த்து ஈஸியாக இருந்தாலும் அங்கே போக போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 494 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. நம்ம போகும்போது ரெட் ஃபோர்ட் வழியாக தான் போக போகிறோம். அதாவது நம்ம பெரிய இந்தியா கொடி பறக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏய், என்னடா வச்சு ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க.